இந்தியாவிலிருந்து கிளம்பிய 72 ஃபைட்டர் ஜெட்ஸ் வெறும் 25 நிமிடங்கள்ல ஸ்கால்ப், ஹேமர், பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைல், இது கூடவே ஸ்கை ஸ்ட்ரைக்கர், காமகாசி ட்ரோன்ஸ், SAAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்ஸும் பயன்படுத்தி பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற 9 பயங்கரவாதிகள் முகாம்களை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கிரிட்ஸை பைபாஸ் பண்ணியும் ஜாம் பண்ணியும் ஒரே நேரத்துல துல்லியமா தாக்கி அளிச்சது ஆபரேஷன் சிந்தூர்ல. இதுக்கு ரிட்டாலியேட் பண்ண பாகிஸ்தான் ஒரு 42 போர் விமானங்களை டிப்ளாய் பண்ணாங்க. நூற்றுக்கணக்கான குவாட் காப்டர்ஸ், துருக்கியிடம் இருந்து வாங்கிய UAVs, லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் பார்டரை கடந்து இந்தியாக்குள்ள அனுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு போர் விமானம் கூட இந்திய வான்பரப்பு எல்லைக்குள்ள நுழைய முடியல. ஒரு மிசைல், ஒரு ட்ரோன் கூட இந்திய மண்ணில பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் பாகிஸ்தான் நமக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தியது. அது நம்ம எல்லைகள் இருக்கிற கிராமங்கள் மேல வந்து மலை மாறி விழுந்த ஆர்டிலரி ஷெல்ஸ். அவங்களுக்கு வெற்றி கிடைத்த ஒரே இடம் இதுதான். இந்தியாவுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்திய அந்த ஆயுதம் சைனீஸ் மேட் SH-15 செல்ஃப் ப்ரொபல்டு ஹவிஸ்டர். இந்த ஆயுதங்களை தயாரிக்கிறது சைனா அரசாங்கத்துடைய ஒரு ஜெயிண்ட், ஒரு மிகப்பெரிய ஆயுத கம்பெனியான நொரின்கோ. இதனுடைய ஹைலைட் NATO காம்பாக்டிபிள் அமினேஷன். NATO வெப்பன் வெவ்வேறு கண்ட்ரில இருந்து வந்தாலும் அதனுடைய ஷெல்ஸ், குண்டோட சைஸ் சேமா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கலாம்ல. அதனால அந்த ஆர்டிலரி ஷெல் சைஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்க. 155 mm ஷெல்லுன்னு. சைனா அந்த ஹவிஸ்டர்ஸை NATOவோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல தயாரிச்சு பாகிஸ்தானுக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. ஆயுத மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு இந்த ஹவிஸ்டர் செல்ஸ் ஒரு சிறந்த உதாரணம். நம்பவே முடியல, சைனா கிட்ட இருந்து ஒரு NATO ஸ்டாண்டர்டான ஒரு வெப்பன். இப்படிதான் உலக அரசியல் ஒர்க் ஆகும். ப்ராஃபிட்டுக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப இதே ஏன் தமிழ் நீங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்டா, இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, இப்ப இதே வகையான SH-15 ஹவிஸ்டர்ஸ் ஒரு 250 சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கி நம்ம இந்திய பார்டர்ல பாகிஸ்தான் குவிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஷூட் அண்ட் ஸ்கூட் கேப்பபிலிட்டி இருக்கு. கவுண்டர் பேட்டரி ஃபயர்ல இருந்து தப்பிக்க ஷூட் பண்ண வெறும் 85 செகண்ட்ல இதனுடைய பொசிஷனை மாத்திக்கிற திறமை இருக்கு. கூடவே அதிர்ச்சிகரமா இதுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டியும் இருக்கு. தியரிட்டிக்கலா SH-15 நியூக்ளியர் கேப்பபிள் ஹவிஸ்டர். தேவைப்பட்டா ஒரு லோ ஈல்ட் டாக்டிக்கல் நியூக்ளியர் ஷெல்ஸை இதனால ஏவ முடியும். வெளியான டிஃபென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி இது ஒரு சாதாரண ஆயுத நகர்வு கிடையாது. ஏதோ புதுசா வாங்கி எல்லைகளில் பாதுகாப்புக்காக வைக்கிறாங்கன்னு அப்படி கிடையாது. நம்ம பார்டரோட ஒரு பர்டிகுலர் பகுதின்னு இல்லாம பரவலா எங்க எல்லாம் இதை டிப்ளாய் பண்ண முடியுமோ அங்க எல்லாம் திட்டமிட்டு டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதோட நோக்கம் ஒன்னாதான் இருக்கும். தேவைப்படுறப்ப மிகவும் குறைந்த நேரத்துல இந்த ஆர்டிலரிஸை ஃபயர் பண்ணி அட்டாக் ஆரம்பிக்கிறது. இந்த பீரங்கியோட நார்மல் ரேஞ்ச் 53 கிலோமீட்டர் தான். ஆனால் இதுல ராக்கெட் அசிஸ்டட் ப்ரொஜெக்டைல்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை பயன்படுத்தினா 90 கிலோமீட்டர் வரை இந்தியாவுக்குள்ள வந்து தாக்கக்கூடிய திறன் பெற்றுவிடும். இதுல டிஜிட்டல் ஃபயரிங் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் லோடிங் சிஸ்டம் இருக்கு. அதனால இதனுடைய ஃபயரிங் ஸ்பீடு ரொம்ப அதிகம். ஒரு நிமிஷத்துக்கு 4 to 6 ஆர்டிலரி ஷெல்ஸ் இதனால ஃபயர் பண்ண முடியும். பாகிஸ்தான் எங்க வெற்றி அடைஞ்சாங்களோ அதை இன்னும் பலப்படுத்துறாங்க. அடுத்த தடவை இந்தியா பாகிஸ்தான் மேல ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துச்சுன்னா நம்ம இதை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 4 ஆர்டிலரி செல்ஸ்னு 250 ஹவிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நிமிடத்திற்கு 1000 குண்டுகள். இதுல நியூக்ளியர் கேப்பபிலிட்டி வேற இருக்கு. 90 கிலோமீட்டர் வர இந்தியாக்குள்ள நம்ம எல்லையோர கிராமங்கள்ல வந்து வில்லுன்னு சொல்றத விட மழையா பெய்யும் குண்டு மலை. ஆபரேஷன் சிந்தூர்லயே இந்தியா எதிர்பார்க்காத, தடுக்க முடியாத ஒரே அட்டாக் இதுதான். சரி, இன்கேஸ் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இதை தடுக்க இந்தியா கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பெரிய பெரிய மிசைல்ஸ் எல்லாம் தடுக்க நம்ம கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஆனா இது ஆர்டிலரி ஷெல்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு 1000 போட்டு 10 நிமிஷம் அட்டாக் நடத்தினாலும் 10,000 குண்டுகள். இந்தியாவும் ஒன்னும் சும்மா கையை கட்டிட்டு இல்ல. நம்ம கிட்ட S-400 ஆகாஷ்னு பெரிய பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் இந்த த்ரெட்டை தடுக்க இதுக்கும் மேல ஸ்வாதி கவுண்டர் பேட்டரி ரேடார் இருக்கு. கோஆர்டினேட்ஸை ஸ்வாதி ரேடார் கொடுத்துரும். திருப்பி அட்டாக் பண்ண நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னா, பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் இருக்கு. இதை ஏரியா டெமாலிஷர்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஒரு 4 to 10 ரெஜிமெண்ட் இருக்கு. சரியான எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியல. ஒரு பினாக்கா ரெஜிமெண்ட்னால வெறும் 44 செகண்ட்ல 72 ராக்கெட்ஸ் லான்ச் பண்ண முடியும். ஸ்வாதி ரேடார் கோஆர்டினேட்ஸை கொடுத்ததுன்னா அடுத்த 44 செகண்ட்ல அந்த ஏரியாவே தரைமட்டமாக்கிரும். இதனுடைய ரேஞ்சும் ஆச்சரியப்படுத்துற வகையில 75 கிலோமீட்டர். இது போக நம்ம கிட்ட K9 வஜ்ரா T-0 ட்ராக்டு செல்ஃப் ப்ரொபல்டு ஹவிஸ்டர்ஸ் மொத்தமா 100 யூனிட்ஸ் இருக்கு. இது போக இன்னும் 200 யூனிட்ஸ் ஆர்டர் கொடுத்திருக்கோம். இதுக்கு SH-15 விட கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. அதை
ட்ரக்ல கட்டி இழுத்துட்டு போவாங்க. ஆனா நம்ம வஜ்ரா பார்க்க ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அதனால மேடு பள்ளம் எல்லாம் மவுண்டைன் டெரெயின்ஸ்ல எல்லாம் SH-15 விட ஈஸியா இதனால ஏறி இறங்க முடியும். வஜ்ரா SH-15 விட ஒரு சுப்பீரியரான ஷூட் அண்ட் ஸ்கூட் மொபிலிட்டி தன்மையை கொண்டது. அடுத்தது M777 அல்ட்ரா லைட் ஹாவிஸ்டர்ஸ் மொத்தமா 145 ஆபரேஷன்ல இருக்கு. இதுதான் இந்தியாவுடைய அல்டிமேட் ஹை ஆல்டிடியூட் மவுண்டைன் வெப்பன். இது ரொம்ப லைட் வெயிட்ங்கிறங்காட்டி ஹெலிகாப்டர்ஸ்னால ஈஸியா தூக்கிட்டு போய் மலை உச்சிகள்ல இறக்கி கொள்ள முடியும். மலை உச்சிகளை பிடிச்சிட்டா நமக்கு அட்வான்டேஜ் தானே. அடுத்து நம்மளுடைய தனுஷ் ஹாவிஸ்டர்ஸ் மொத்தம் ஆபரேஷன்ல 54 யூனிட்ஸ் இருக்கு. இது போக ஒரு 114 ஆர்டர் பண்ணிருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டரைஸ்டு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம். மனிதர்களுடைய வேலை இதுல குறைவுங்கிறங்காட்டி வேகமா துல்லியமா தாக்க முடியும். சரி, இதெல்லாம் வச்சு ஒருவேளை போர் சூழ்நிலை வந்தா பாகிஸ்தான் அவங்க ஆர்டிலரி வச்சு தாக்குனா அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்திட முடியுமான்னு கேட்டா முடியாது. பதில் தாக்குதல் நடத்தலாம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு 1000 குண்டுங்கிறது அதுல 90% நம்ம தடுத்து நிறுத்தினாலும் மிச்சம் 10%ங்கிறது 100 குண்டு கண்டிப்பா இந்தியாவுக்கு அடி விழுந்தே தீரும். அவங்க பண்றதை விட 3-5 மடங்கு மோசமான தாக்குதலை நடத்தக்கூடிய பலம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த அட்டாக் அவங்க பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 குண்டாச்சும் நம்மளை நோக்கி வந்திருக்கும். அந்த குவான்டிட்டியை தடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. இதுல இருந்து தப்பிக்க வழிகள் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் எங்கெங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தணும். ஒருவேளை அடுத்த தடவை இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஏதாவது தாக்குதல் நடத்தினா இப்போ ஒரு 10 இடத்த டார்கெட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வான்வெளியாவோ இல்ல லான்ச்சர்ல இருந்தோ மிசைல்ஸ் அனுப்பிச்சு தனியா அந்த தாக்குதல் கூடவே நம்மள தற்காத்துக்க இந்த 250 ஹவுஸ்டர்ஸையும் நம்ம முன்னாடியே தாக்க ஆரம்பிச்சிடணும். அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டோம்னா நமக்கு அடி கண்டிப்பா விழும். யாருக்கு தெரியும், நியூக்ளியர் செல்ஸ் கூட அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். கிறுக்குனுங்க பயன்படுத்துவானுங்க. ஏன்னா தன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் பண்ற மென்டாலிட்டி உள்ள நாடுதான், அப்படி தலைமை இருக்க நாடுதான் பாகிஸ்தான். இதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் என்னன்னா, பதற்றமான சூழ்நிலையில மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு இடம் மாற்றுவது. இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். அவங்க வெறும் இடத்த அடிக்கட்டும், ஆர்டிலரி ஷெல்ஸ் தீர்ந்து போகட்டும். இந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்தலாம். இல்ல யாருக்கு தெரியும், சும்மா உட்காந்து வீடியோ போடுற நமக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா இந்தியா ஆல்ரெடி இதை கவுண்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்கலாம். அடுத்த ஒரு ஆபரேஷன் நடந்தாதான் தெரியும். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் அதுவா அது சட்டையை கிழிச்சுக்கிற மாதிரி பாகமா பிரிஞ்சிட்டு இருக்கு. இது ஸ்லோவா நடக்கிற ப்ராசஸ். அடுத்த வருஷமே நடந்துடுமான்னு கேட்டா அப்படி இல்லை. ஒரு 10 வருடமோ 20 வருடமோ 25 வருடமோ கொஞ்சம் கொஞ்சமா அது பிரிஞ்சிடும் கண்டிப்பா. ஏன்னா அது தேர்ந்தெடுத்த பாதை எப்படி, அந்த பாதையே அதை பிரிச்சிடும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதை பத்தின உங்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.